Good afternoon students. நம்ம ஹிஸ்டரியில இன்னைக்கு 9th ஹிஸ்டரி 6th லெசன் பார்க்க போறோம். மிடில் ஏஜஸ். த மிடில் ஏஜஸ்னா இடைக்காலம். ஸோ இடைக்காலத்தை பத்தி என்னன்னு பார்ப்போம். இடைக்காலம்ன்றது என்னன்றதை கிளியரா கொடுத்துருக்காங்க பாரு. Historians call the period between the end of the Roman Empire in 1476 AD and the capture of Constantinople by the Turks 1453 AD as the Middle Ages. அதாவது வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரோமானிய பேரரசு 476ல வீழ்ச்சி அடைந்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டினோபிள் கேப்சர் பண்ணாங்க. இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இடைக்காலம், மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஜஸ், இந்த மிடில் ஏஜஸ் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து இயர்லி, சென்ட்ரல், லேட்டர். இயர்லின்றது என்னன்னா தொடக்க இடைக்காலம், சென்ட்ரல்ன்றதுன்னா மையம், மிடில் ஏஜஸ் அது நெக்ஸ்ட் வந்து லேட்டர்ன்றது என்னன்னா பின் இடைக்காலம். இந்த 3 காலத்தை தான் பகுக்கப்பட்டிருக்கு, பிரிச்சிருக்காங்க. So புரிஞ்சதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி followed by Islam began to establish themselves as dominant regions of Constantinople. ஸோ நமக்கே தெரியும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்தவமும் அதை தொடர்ந்து இஸ்லாமும் ஐரோப்பிய கண்டத்தில் தங்களை வலுவான மதங்களாக நிலைநிறுத்த தொடங்கின. ஸோ இந்த யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸும் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களும் அதிகப்படியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய மதங்களை வந்து அதிகமாக வலுவடைச்ச செஞ்சிருந்தாங்க. The central or high middle ages witnessed rapid development marked by territorial expansion, demographic and urban growth, and the restructuring of secular and ecclesiastical institutions. ஸோ இது என்னன்னா மைய அல்லது உயர் இடைக்காலம் சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு சென்ட்ரல் ஆர் ஹை மிடில் ஏஜஸ்ன்னு. சென்ட்ரல்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா மையம். ஸோ மைய காலத்தை, உயர் இடைக்காலத்தை பிரதேச விரிவாக்கம், மக்கள் தொகை பெருக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. டெமோக்ராட்டிக், டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன்னா பிரதேச விரிவாக்கம். நெக்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் அண்ட் அர்பன் குரோத்ன்றது என்னன்னா மக்கள் தொகை பெருக்கம், நகரங்களின் வளர்ச்சி, அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் சாயம் சாரா மற்றும் சமயம் சார்ந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்பு போன்ற நிகழ்வுகள் தான் இங்கே கொடுத்துருவாங்க. செக்யூலர் அண்ட் எக்லெக்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருந்தன. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ் the history of the Arab civilization that began a little later than the history of Byzantium covers a period roughly from 630 AD to 1300 AD. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க பைசாண்டியம் கவர்ஸ். பைசாண்டிய பேரரசு வரலாற்றுக்கு சிறிது காலம் கழித்து தொடங்கியது. அரேபிய நகரத்தின் காலம் ஏறத்தாழ கிபி 630 1300 வரை இவங்க வந்து பைசாண்டிய பேரரசு இருந்தது. ஸோ இதை தான் வந்து known as சாராசெனிட்டிக் சிவிலைசேஷன். இதை தான் என்ன சொல்றாங்கன்னா சாராசனிக் நாகரிகம். சிவிலைசேஷன்னா நாகரிகமா ஒழுங்கா கவனிச்சுட்டு வாங்க. இட் வாஸ் த சென்டர் ஆஃப் எ நியூ ரிலிஜன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் கிறிஸ்டியன் ஹீரோ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெவல்யூஷனரி சோஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் சேஞ்சஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஐரோப்பியர்கள் அது ஏற்படுத்திய தாக்கம் வந்து புரட்சிகரமாக இருந்தது. ஸோ சமூக அளவிலையும் சரி, அறிவுலக மாற்றங்களையும் சரி முக்கியமாக காரணமாக திகழ்ந்தது. நெக்ஸ்ட் வந்து செலுஜிக் டர்க்ஸ். செலுஜிக் டர்க்ஸ்ன்றதுன்னா செலுஜிக் துருக்கியர்கள். A tribe of territories from Central Asia, they established a powerful empire in Persia. ஸோ பர்ஷியன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருந்தது இவங்க வந்து ட்ரைப், நாடோடிகள். ஸோ இவங்க வந்து the reign of was one of great progress in literature, art and architecture. இவங்க வந்து எதுல வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியோர மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. Similarly, the Ottoman Turks who moved Anatolia, Asia Minor, and Central established an independent empire contributed to science and technology in a big way. ஸோ இவங்க இதே போலவே இவங்க என்ன பண்ணாங்க, இலக்கியம், கலை, கட்டிடக்கலையில வளர்ச்சி ஏற்பட்டது மாதிரியே அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஆண்டலோனியான்றது ஆசிய மைனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்று சுதந்திரமான பேரரசு நிறுவி உதுமானிய துருக்கர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, உதுமானிய துருக்கியர்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இந்த உதுமானிய இண்டிபெண்டன்ட் எம்பையர் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் ஆஃப் சயின்ஸ். ஸோ உதுமானிய துருக்கியர் ஆட்சிய பங்களிப்பு இவங்களுக்கு அளப்பரியா இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா கலை, கட்டிடக்கலை மட்டும் அவங்க வளர்ச்சி அடையில, அதோட சேர்த்து என்ன பண்ணாங்க அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தார்கள் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஏஷியா இந்த மிடில் ஏஜஸ். ஈஸ்ட் ஏஷியான்றதுனா கிழக்கு ஆசியா. கிழக்கு ஆசியாவில் இடைக்காலங்களில் என்ன நடந்தது
அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் ஒன் சீனா. சைனாவில் இங்கே கொடுத்துருக்காங்க சாங் டைனாஸ்டி. சாங் டைனாஸ்டின்றது தாங் அரச வம்சம் அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எந்த இயர்லேருந்தா 618 1907 வரைக்கும். Shual dynasty collapsed in 40 years because of financial burden imposed by public works like the Grand Canal and the expansive wars waged to conquer northern part of Korea. ஸோ இங்கே என்னன்னா சீனாவில் ஆட்சி பொறுப்பேற்ற சூயி அரசன் சொன்னேன் இல்லையா, சூயி டைனாஸ்டி 40 ஆண்டுகளில் வீழ்ச்சி அடைந்தது. மிக பெரும் வாய்க்கால் இங்கே கொடுத்துருக்காங்க கிராண்ட் கேனல். ஸோ கிராண்ட் கேனல்னா மிகப்பெரிய வாய்க்கால் அமைத்தல் போன்ற பொது பணியில ஏற்பட்ட பெரும் நிதி சுமையும் கொரியாவின் வடக்கு பகுதியை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு மிகுந்த போர்களும் சூய் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு மிக காரணமாக இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா இவங்க வந்து ஃபைனான்சியல் பர்டனால இவங்களோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா பப்ளிக் ஒர்க்ஸ்ல அதிக பணத்தை செலவிட்டாங்க. இன்னொன்னு வந்து கிராண்ட் கேனல் மிகப்பெரிய வாய்க்கால் அமைக்கிறதுக்காக அவங்க பணத்தை செலவு பண்ணதுனால இவங்களுடைய ஆட்சி வந்து சூயி டைனாஸ்டி வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. The Tang dynasty rose from the widespread rebellions that took place to establish strong centralized empire. ஸோ இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வலுவான மைய அரசு வேணுன்றதுக்காக அதுல அப்பதான் வந்தது தாங் வம்சம். சரி புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? ஓகேவா? Li Yuan who originated the rebellion made Yang Yu the empire of China. ஸோ அந்த டைம்ல தாங் வம்சத்தை உதவியான பிறகு இக்கிளர்ச்சி திட்டமிட்டு நடத்திய லீ யுவான் யங் யூ என்பவரை சீனாவின் பேரரசர் பதவியில் அமர வைத்தார். லீ யுவான்றவர் யாருன்னா கிளர்ச்சியை உருவாக்குனவர், திட்டமிட்டவர். யாங் யூ என்பவர் யாருன்னா சீனாவின் பேரரசர். அவர் என்ன பண்ணாரு, லீ யுவான அந்த அரசவையில உட்கார வச்சாரு. ஏன்னா கிளர்ச்சி பண்றது இவர் தானே, இவர்னால என்ன ஆகும்னா ஆட்சி கலையோன்றதுனால. As Yang was killed by one of the royal officers, the chancellor Li Yuan proclaimed himself emperor. புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு? அந்த டைம்ல அவர் அதிகாரியா பொறுப்பேற்ற பிறகு அங்க இருக்க யாங் யூவை என்ன பண்ணிட்டாங்க, ஒருவரால கொலை பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அரசு தலைமை அதிகாரியாக இருந்த சான்சலர் லீ யுவான அவர் தன்னைத்தானே பேரரசாக அறிவித்தார். புரியுதா என்னன்னு சொல்றாங்கன்ட்டு? ஸோ கிளர்ச்சி செஞ்ச ஆளை முதல்ல என்ன பண்ணாங்க, பதவி கொடுத்து லீ யுவான பதவி கொடுத்து பதவியில உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, லீ யுவான கொலை செஞ்சுட்டாங்க. யாங் யூவை புரியுதுவானா யாங் யூவை தன்னுடைய அதிகாரி ஒருவரால் யாங் யூவை கொலை பண்ணிட்டு லீ யுவான் என்ன பண்ணிட்டாரு, தன்னைத்தானே அரசர் ஆயிட்டார். ஓகே புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றது? லீ யுவான்றது கிளர்ச்சியை திட்டமிட்டவர். அவருக்கு பதவியை கொடுத்தது யாங் யூ பதவி கொடுத்து உட்கார வச்சாரு. அவர் தான் சான்சலரா பதவி உட்கார வச்சாரு. உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, லீ யுவான் யாங் யூவை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. யாங் யூ ஒருவரால் கொலைப்பட்டார். உடனே லீ யுவான் என்ன பண்ணிட்டாரு, தன்னைத்தானே அரசராக பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகேவா? Several hundred kilometers of the Great Wall were rebuilt under the northwest frontiers. So Great Wall தெரியும் இல்லையா நமக்கு, நம்மளுடைய ஏழு அதிசயங்கள்ல ஒன்னா சொல்லியிருக்க கிரேட் வால், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எதுக்கு? மிலிட்டரி கேம்பெயின்ஸ் எக்ஸ்டெண்டட் தி எம்பையர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு கொரியா இன் த ஈஸ்ட் as far as the borders of Persia and Indochina in the west. எதுக்காக அந்த பெருஞ்சுவர் கட்டினாங்க, தொலைவுக்கு பெருஞ்சுவர் மீண்டும் கட்டப்பட்டது. ஸோ கிரேட் வால் திருப்பியும் கட்டப்பட்டாங்க. இதில் எதுக்காகனா ராணுவ நடவடிக்கைகள் சீனாவின் செல்வாக்கை கிழக்கிய கொரியாவிலும் மேற்கே பாரசீகம் மற்றும் இந்தோ சீனாவின் எல்லை வரையிலும் பரப்பின. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், மற்றவங்க யாரும் இவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே மெயினா அதை கட்டினாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரேட் வால் ஆஃப் சைனா. கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க. சீன பெருஞ்சுவர். Great Wall of China சீன பெருஞ்சுவர். So between 8th and 7th centuries, the warring states in China built defensive walls to protect themselves from enemies from the north. எதுக்காக இதை கட்டினாங்கன்னா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 8லிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ள இடைப்பட்ட காலத்துல இதை கட்டினாங்க. சீன அரசர்கள் கட்டினாங்க. வடக்கே இருந்து வரும் எதிரிகளிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக கட்டிக்கிட்டாங்க. அதான் பெருஞ்சுவர் சுவர்கள். During Qing dynasty, the separate walls were connected and consequently the wall stretched from east to west for about 5,000 kilometers. இவங்க என்ன பண்ணாங்க, 5,000 kilometers வரைக்கும் தங்களுடைய நீளமான பெருஞ்சுவரை உருவாக்குனாங்க. The wall considered to be one of the wonders of the world. இது important. நமக்கு தெரியும் Great Wall of China is 7 அதிசயத்துல ஒன்னாக கருதப்படுகிறது. Served to keep nomadic tribes out. The wall was further extended and strengthened by the succeeding dynasty. Now it is 6,700 kilometers in length.
இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னர் ஆட்சி புரிந்த பல அரச வம்சத்திற்கு உதவியா இருந்தது. அது மட்டும் இல்ல பல அவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் இதை விரிவுபடுத்தினாங்க. இதுல மொத்தம் இப்ப பாத்தீங்கன்னா 6700 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சீன பெருஞ்சுவரை கட்டியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாங் டைனாஸ்டி. சாங் டைனாஸ்டில பாருங்க, சாங் டைனஸ்டி undertook enormous public works. இவங்க என்ன பண்ணாங்கன்னா தாங் அரசு வந்து மிகப்பெரிய அளவில் பொது பணிகளை மேற்கொண்டுச்சு. 2 capital cities என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 2 capital cities பைஹாட் அண்ட் சேஞ்சஸ் ஆன் சாங்கான் were built. கேபிட்டல் சிட்டிஸ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா போயங்காட் சாங்கான் என்ற இரு தலைநகரங்களை உருவாக்குனாங்க. அதுதான் போயாங் சாங்கான். இது ரெண்டுத்தையும் கட்டினாங்க. ஸ்காலர் அஃபிஷியல்ஸ் trained in Confucius philosophy were appointed to counterbalance the land owning aristocratic class. ஸோ என்னன்னா நிறைய திறமையுள்ள செல்வாக்கு மிக்க வர்க்கத்தின கான்ஸ்டியூஷன் தத்துவத்தில் பயிற்சி பெற்ற அறிஞர்கள் அதிகாரிகள்லாம் பணியமர்த்தினாங்க. லேண்ட் வாஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பெசன்ட் ஹோல்டிங்ஸ். தன் நிலங்கள் என்னன்னா சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. ஆஸ் a result, the agriculture surplus went to the state as taxes, not to the aristocratic resident. Such state monopoly of salt and tea added to its revenue. இவங்க அது மட்டும் இல்லாம இதன் விளைவா வேளாண் உபரி பொருட்களை நிலப்பிரபுகளுக்கு கொத்தையாக செல்வதற்கு மாறாக வரியாக அரசு வந்திருந்தது. மேலும் உப்பு மற்றும் தேயிலை, டீனா தேயிலை, இதை என்ன பண்ணாங்கன்னா அரசின் முற்றுகையின் கீழ் இருந்ததால் அவங்க அரசுக்கு கூடுதல் வருவாயை நல்கின. ஸோ இந்த மாதிரியான தாங் டைனாஸ்டி என்ன பண்ணாங்கன்னா சைனால மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் சிட்டிஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து லேண்ட் எல்லாம் டிவைட் பண்ணி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சாங் டைனாஸ்டி பண்ணாங்க. இது சைனால பார்த்துட்டு இருக்கோம். சைனால ஃபர்ஸ்ட் வந்து சூ டைனாஸ்டி இருந்துச்சு. சூய் டைனாஸ்டி அழிஞ்சதுக்கு அப்புறம் தாங் டைனாஸ்டி இதை செஞ்சாங்க. நெக்ஸ்ட் வந்து சுங் டைனாஸ்டி. சுங் டைனாஸ்டி பத்தி பார்க்க போறோம். சுங் டைனாஸ்டி நெக்ஸ்ட் டாபிக் சுங் டைனாஸ்டி. சுங் டைனாஸ்டி வந்து 960 1279 AD வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த நாளில் சுங் டைனாஸ்டி என்ன பண்ணாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சைனால, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், மிடில் ஏஜஸ்ல சைனால நடந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். த ரிபிலியன் ஆஃப் ஆல் ட்ரஸ்ட் per peasantry under the leadership of Yung Chiu dealt a death knell to the tottering Tang Empire. ஸோ பெருந்துயரங்களுக்கு உள்ளான விவசாயிகள் என்ன பண்ணாங்க, ஹாங்சோவின் தலைமையில மேற்கொண்ட கலகமானது ஏற்கனவே ஆட்டம் கண்டிருந்த தூங் பேரரசுக்கு பேரழிவை கொடுத்தது. ஏற்கனவே என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணதுனால ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெசன்ஸ் எல்லாம், அதாவது விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா இது வந்து தாங் டைனாஸ்டி அழியறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. So the empire split into 5 rival states until it was reunited under a new dynasty Sung. So இது என்னாச்சுன்னா 5 அரசர்களாக பிரிக்கப்பட்டது. 5ஆ டிவைட் பண்ணாங்க. 5ஆ டிவைட் பண்ணும்போது என்னாச்சுன்னா இதனால மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள், வீழ்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி இதெல்லாம் ஏற்பட்டதுனால லாஸ்டா ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. எந்த ஒரு டைனாஸ்டி ஒன்று சேர்த்ததுன்னா சுங் டைனாஸ்டி. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் டியூரிங் த ரெயின் ஆஃப் சுங் டைனாஸ்டி. ஸோ இந்த காலத்தில் தான் வணிகமும் தொழில்களும் மிகப்பெரிய அளவில் செழித்து வளர்ந்தது, மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆச்சு. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பிகேம் ஹை ஆர்கனைஸ்டு. ஹை ஆர்கனைஸ்டுனா என்னன்னா இரும்பு மற்றும் எஃகு ஆலைகள் மிகவும் கட்டுக்கோப்பாக நடத்தப்பட்டன. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னன்றதை பாருங்க. The quantity of iron China produced in 1078 AD. ஸோ 1078 வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஒரு உற்பத்தி செஞ்ச இரும்புல, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அது என்னன்னா 1,14,000 tons. இங்கிலாந்து produced 68,000 tons even in 1788. ஸோ இங்கிலாந்து வந்து இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிங்கன்னா 1788 68,000 டன்னே உற்பத்தி செய்தது. ஸோ இந்த பானையை வந்து 1788 68,000 டன் கொண்ட ஒரு பானையை உற்பத்தி செஞ்சாங்க. ஆனா இவங்க சைனா வந்து என்ன பண்ணாங்க 1,14,000 அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. செராமிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து China's excelled in ceramics and porcelain making. This technique was not known to Europe for another 700 years. ஸோ இவங்க அது மட்டும் செய்யாம என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சீனர்கள் செராமிக்ஸ், சீனால வந்து செராமிக், அப்புறம் வந்து பீங்கான் பொருட்கள், அப்புறம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல தனித்திறன் பெற்று மிக்கவர்களாக இருந்தாங்க.
ஸோ கன் பவுடர் வாஸ் இன் யூஸ் பை 1444 AD. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன் பவுடர் வந்து வெடிமருந்து வந்து, கன் பவுடர்னா வெடிமருந்து, அதை வந்து 1044 அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சைனீஸ். சைனா possessed printed books of a millennium before Europe. அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவை காட்டிலும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனா அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் கொண்டிருந்தது. இங்க தான் கொடுத்துருக்காங்க. கிறிஸ் ஹார்மன் எ பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற புக்கை அவங்க என்ன பண்ணாங்க, எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ கிறிஸ் ரோமன் அப்படின்றது. ஃபால் ஆஃப் சுங் டைனாஸ்டி. ஃபால் ஆஃப் சுங் டைனாஸ்டின்றதுனா ஃபால் ஆஃப் சுங் டைனாஸ்டி எப்படி வந்து வீழ்ச்சி அடைந்து சுங் டைனாஸ்டின்றதை கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பாருங்க. Sung period was also period of great prosperity to the land owning class, officials and rich merchants. சுங் டைனாஸ்டி ஆட்சியின் போது நில உடைமையாளர்களும் அரசு அதிகாரிகளும் பணம் படைத்த வணிகர்களும் மிக வளமான வாழ்க்கை வாழ்ந்தனர். இங்க அதான் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஓனிங் கிளாஸ், அபிஷியல்ஸ், ரிச் மர்ச்சன்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து பணம் அதிகமா வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. பிஃபோர் எனி இன்டர்னல் கிரைம்ஸ் crises could develop, there were 2 external invasions from the north that ended the Sung dynasty. ஸோ அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா, வறுமையில வகப்பட்டு வாடினவர்கள் யாருன்னா விவசாயிகள். ஸோ உள்நாட்டுல பிரச்சனைகள் தலை தூக்கவே வடக்கில இருந்தும் மேற்கொள்ளப்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் படையெடுத்து வந்ததுனாலதான் என்னாச்சு, சுங் டைனாஸ்டி வீழ்ச்சி இடத்துக்கு முக்கியமா காரணமா இருந்தது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், த மங்கோல்ஸ் எஸ்டாப்ளிஷ் த ரூல் இன் த நேம் ஆஃப் யுவான் டைனாஸ்டி. ஸோ அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மங்கோலியர்கள் என்ன பண்ணாங்க, யுவான் வம்சத்தினர் என்ற பேர்ல தங்கள் ஆட்சி நிறுவினாங்க. ஸோ மங்கோல்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, உள்ள வந்து யுவான் டைனாஸ்டின்றதை உருவாக்குனாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், யுவான் டைனாஸ்டி. யுவான் டைனாஸ்டி வந்து பாத்தீங்கன்னா, நான் புரியுதா ஒண்ணு, சைனால வந்து ஃபர்ஸ்ட் சூயின் டைனாஸ்டி வந்தது. அதுக்கப்புறம் வந்து புரியுதுங்களா ஸ்டூடெண்ட், தாங் டைனாஸ்டி வந்தது. தாங் டைனாஸ்டிக்கு அப்புறம் சுங் டைனாஸ்டி, சுங் டைனாஸ்டிக்கு அப்புறம் யுவான் டைனாஸ்டி. யுவான் டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1279 இருந்து 1368 வரைக்கும் இருக்கு. So the Mongols who overran Persia and the whole of Central Asia did not spare China either. So Mongols வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு டைனாஸ்டி தான். இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா, ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவை கைப்பற்றியவர்கள் மங்கோலியர்கள். சீனாவையும் விட்டு வைக்கல. ஸோ அவங்களையும் கேப்சர் பண்ணி என்ன பண்ணாங்க, யுவான் டைனாஸ்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல வந்து யார் இருந்தாங்கன்னா, மங்கு கான் became the great Khan in 1252 who appointed the Kublai Khan the governor of China. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, 1252ல மாபெரும் கானாக மாறிய மங்கு கான் குப்ளே கான் சீனாவின் ஆளுநராக பணியமர்த்தினார். ஓகேவா? The Mongol presence from one end Eurasia to the other played a key role in leading spreading Chinese technological advances to the less developed societies in the West. அது மட்டும் இல்லாம யுரேஷியாவின் ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும் பரவியிருந்த மங்கோலியரின் ஆதிக்கம் சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இதர வளர்ச்சி குன்றிய மேற்கு சமூகங்களிடையே பரப்புவதற்கு உதவியா இருந்தது. ஸோ சீனால எங்க வந்து தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இது வளர்ச்சி அடையாம இருந்ததோ அந்த இடத்த எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க இன்னும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க மங்கோலியர்கள். ஸோ தோ த மங்கோல் கோர்ட் இன் பெய்ஜிங் இம்ப்ரெஸ்ட் a foreigner like Marco Polo, the poverty of peasantry continued. ஸோ இந்த டைம்ல தான் யார் வந்ததுன்னா, மார்க்கோ போலோ. சரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா மார்க்கோ போலோ யாருன்ட்டு. ஸோ ஒரு வெளிநாட்டவர், அவர் என்ன பண்ணாரு, வந்து நன்மதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் விவசாயிகள் தொடர்ந்து வறுமையில் வாடினார்கள். ஸோ இங்கே என்ன பண்ணார் அவரு, ஸோ பாவர்ட்டி ஆஃப் பெசன்ட் என்ன பண்ணாருன்னா, விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத அவர் என்ன பண்ணாரு பார்த்தாரு. There were revolts of religious sects and secret societies. Finally, the leader of Red Turbans, Chu Yuanchang, captured the Mongol capital. ஸோ இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி சில மதங்கள் சார்ந்த அமைப்புகளும் ரகசிய அமைப்புகளும் புரட்சியை இறங்கின. ஸோ முடிவில் என்ன ஆச்சுன்னா, சிகப்பு தலைப்பாதிகள், அதான் ரெட் டர்பன் சொல்றது, சிலப்பு தலைப்பாளிகள் என்ற அமைப்புல தலைவரான அவருடைய பேர் தான் இங்க கொடுத்துருக்காங்க, சூ யுவான் சாங். ஸோ அவர் என்ன பண்ணாரு, தலைநகர் பெய்ஜிங்கை கைப்பற்றி proclaimed himself emperor in 1369ல அவர் பெய்ஜிங்குடைய அரசராக பதவியேற்றார். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மிங் எம்பையர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மிங் எம்பையர். மிங் எம்பையர்ன்றது என்னன்னா,
ஸோ எந்த காலத்துல 1300 கொடுத்துருக்காங்க. குப்லை கானுடைய ஃபோட்டோவும் மங்கோல் கோர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபோட்டோஸில். நெக்ஸ்ட் வந்து மிங் எம்பையர் 1368 1644 வரைக்கும். The Ming Empire, which replaced the Mongol Empire, consciously discouraged industry and foreign trade in order to concentrate on agriculture. This resulted economically China lagging behind in the 16th century. Other parts of Eurasia building in the techniques of the Chinese began to march ahead. அதாவது மங்கோலியர்களை அகற்றி விட்டு ஆட்சி வைத்த ஒரு அம்சம் தான் மிங் அரசு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா வேளாண்மையில முழு கவனம், ஏன்னா வேளாண்மையில தான் வறுமையில வாழ்ந்தாருங்க இல்லையா விவசாயிகள். ஸோ அதனால தானே வந்து ஒவ்வொரு டைனாஸ்டியும் அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா வேளாண்மையில முழுமையான கவனத்தை செலுத்தி தொழில் மற்றும் வணிக வளர்ச்சிக்கு முக்கியம் தந்தாங்க. இதன் விளைவாக 16ஆம் நூற்றாண்டுல சீனாவில் பின்தங்க நேர்ந்தது. ஸோ ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, டெக்னாலஜிக்கல் அதிகமாக போகாம வேளாண்மையில மட்டும் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி போயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ யூரோஷியாவின் ஏனைய பகுதிகள் சீனாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னேற தொடங்கின. ஸோ பக்கத்தில் இருக்க நாடெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா இவங்களுடைய டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டெவலப்மெண்ட்டை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம புரியுதா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மிடில் ஏஜஸ்ல சைனாவில் என்ன நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சூய் டைனாஸ்டி வந்தது. சூய் டைனாஸ்டிக்கு அப்புறம் தாங் டைனாஸ்டி, தாங் டைனாஸ்டிக்கு அப்புறம் சுங் டைனாஸ்டி, சுங் டைனாஸ்டிக்கு அப்புறம் யுவான் டைனாஸ்டி, யுவான் டைனாஸ்டிக்கு அப்புறம் நம்ம கொடுத்த அடுத்த டைனாஸ்டி மிங் எம்பையர் பார்த்தோம். இப்போ வந்து இது வரைக்கும் சைனால பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜப்பான்ல பார்க்க போறோம். ஜப்பான்ல என்ன நடந்ததுன்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் டாபிக் ஜப்பான். ஸோ இது வரைக்கும் சைனா பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜப்பானை பார்க்க போகிறோம். மெனி ஆஃப் ancestors of the Japanese came from Korea and some from Malaysia. It was through Korea that Chinese civilization reached Yamato. Yamato was the original name of Japan. இது அண்டர்லைன் பண்ணிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜப்பானுடைய ஒரிஜினல் நேம், அதாவது ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டால் யமாட்டோன்னு சொல்லணும். The original inhabitants of the country, aborigines, are known as Ainu. The original religion of Japan was Shinto. It was a mixture of nature and ancestor worship. அதாவது ஜப்பானியர்களுடைய மூதாதையர்கள், ஸோ ஜப்பானுடைய மூதாதையர் பலர் என்ன பண்ணாங்க, கொரியாவில் இருந்தும் சிலர் மலேசியாவில் இருந்தும் வந்தார்கள். ஸோ கொரியாவின் மூலமாக சில நாகரிகம் யாட்டோவில் பரவியது. ஸோ கொரியாவில் இருக்கின்ற மூலமா சீனாவில் கொஞ்சம் யாட்டோவில் பரவியது. ஸோ ஜப்பானுடைய முன்னாள் பேர் தான் யமாட்டோ. ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்நாட்டின் பூர்வ குடிமகள் அயன்ஸ்னா ஏற்கனவே இருந்தவங்க. ஸோ என்ன அழைக்கப்படுகிறாங்க, அவங்கள வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஐனஸ் இவங்க கொடுத்துருக்காங்க பார், அபார்ஜன்ஸ், அவங்கள தான் வந்து ஹைனோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரிஜினல் ரிலிஜன் ஆஃப் ஜப்பான் வாஸ் ஷின்டோ. ஸோ இவங்களோட ஒரிஜினல் ரிலிஜன் வந்து என்னன்னா, ஒரிஜினல் மதம் வந்து பார்த்தா ஷின்டோ. It was a mixture of nature and ancestor worship. ஸோ இவங்க என்னன்னா ஷின்டோ என்பது இயற்கை மற்றும் மூதாதையர்களோட வழிபாடு. ஸோ ஆகிய இரண்டும் கலந்ததா இருந்தது ஷின்டோன்றது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இவங்களோட மதம். Japan remained in isolation for many countries. This gave them the benefit of enjoying freedom from the foreign innovations. In Japan, Buddhism came through Korea. ஸோ பல நூற்றாண்டுகளாக ஜப்பான் தனிமைப்பட்டே இருந்துச்சு. இதனால அயலவர் படையெடுப்புக்கு ஆகாம சுதந்திரத்தின் பயனை அனுபவித்து சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ பௌத்த மதம் கொரியாவின் மூலமா ஜப்பான்ல அறிமுகமாச்சு. ஸோ சொடுகு தாய்சு இறந்த பின்னர் அவருடைய குடும்பம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாஜிராவுக்கு குடும்பத்தை உருவாக்கிய நகோடோங் நோ காமதாரி என்பவரால் விரட்டப்பட்டது. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்ட்டு. In Japan, the also leading families opposed and fought each other to gain power. So their emperor Mikado was an autocrat but a puppet in the hands of the few powerful families. The first great family that controlled the state was the Soga family. Shotoku Taizai was the leader. They made the central government strong. ஸோ அந்த டைம்ல என்னன்னா நாரா என்ற நகரை தலைநகரமாக்கி அவங்க 794 இங்க கொடுத்துருக்காங்க ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க மிக்காடோ. ஸோ மிக்காடோ எம்பரரா இருந்து மற்றவங்களாம் என்னன்னா அவங்களுடைய பப்பட்னா தலையாட்டு பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, பொம்மைகளாக வாழ்ந்திருந்தார்கள். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷொட்டாக்கு தாய்சி இஸ் ஃபேமிலி வாஸ் டிரைவன் அவுட் பை நகோடம் நோ
Kamatari, the founder of the Fujiwara family. So Fujiwara family என்றவர் உருவாக்குனது தான் யாருன்னா கமத்தாரி. So கமத்தாரி adopted many Chinese methods and make the central government further strong. So இவர் என்ன பண்ணாருன்னா many Chinese methods யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணாரு அவங்களுடைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணாரு. யார் பண்ணது? கமத்தாரி. He made Nara the capital. So இவர் என்ன பண்ணாருன்னா நாராவை வந்து கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணாரு. From 794 AD, Kyoto remained the capital for more than 1000 years until it was replaced by Tokyo. Fujiwara family emperors in later years retired to monasteries and lived as monks. Yet they continued to exercise authority. So என்னன்னா 794 முதல் தொடர்ந்து 1000 ஆண்டுக்கு கியோட்டோ ஜப்பானிய தலைநகரமாக செயல்பட்டிருந்தது. பின்னர் டோக்கியோ தலைநகரமானது பூஜிவாரா குடும்பத்தை சேர்ந்த அரசர்கள் தங்களுடைய இறுதி காலங்களில் மடங்களுக்கு சென்று, மடங்கள்னா இங்க சொல்லியிருக்காங்க மொனாஸ்டர்ஸ். ஸோ மடங்களுக்கு சென்று துறவு வாழ்க்கை மேற்கொண்டனர். ஸோ இருந்த போதிலும் தங்களின் அதிகாரத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதான் இங்க கொடுத்திருந்தாங்க. During the 200 year, the rule of Fujiwaras, a new class of large landowners emerged. These landholders were also military men called daimyos, meaning great names lords. The daimyos became powerful with their Britons and armies. Out of the fight between two chief families and Tara and the Minamoto, Yoritomo emerged successful. In AD 1190, the emperor gave him the high-sounding title of Hai Tai Shogun, which means the barbarian subduing great general. The title carried full power to govern hereditarily. The shogun became the real ruler. In this way began the ruler of shogunate. பூஜிவாரா குடும்பத்தினரின் 200 ஆண்டுகால ஆட்சியின் போது பெருவாரியான நிலங்களை சொந்தமாக கொண்ட புதிய வர்க்கம் உருவானது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூஜிவாரா ஃபேமிலி 200 ஆண்டுகளுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் தங்களோட நிலங்களை சொந்தமாக வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவர்கள் போர் வீரர்களா இருந்தாங்க. இவங்க டயம்யாஸ் பெரும் பெயர் அல்லது பிரபு என அழைக்கப்பட்டனர். ஸோ அங்கதான் டயம்யாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நாளடைவில் டயம்யாஸ் தங்கள் இராணுவ பலத்தால் அதிகாரமிக்கவர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இறுதியில் தாரா மின்மோட்டா என்னும் குடும்பங்களுக்கிடையே நடைபெற்ற போரில் யோரிட்டோமா என்பவர் வெற்றி பெற்றார். ஸோ 1192 பேரரசர் இவருக்கு செய் ஹை தாய் சோகன் பண்பாடற்றவர்களை அடக்கிய பெரும் தளபதின்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய பேரை தான் அங்க மீனிங் கொடுத்துருக்காங்க. ஹை தாய் சோகன் என்னும் பட்டத்தை என்ன பட்டம் அவருக்கு சூட்டினாங்கன்னா பண்பாடற்ற எல்லாருமே அடக்கி இருந்த ஒரு தளபதி தான் வந்து ஹை தாய் சோகன். இப்பட்டம் பரம்பரையாக ஆட்சி நடத்தும் உரிமையை உட்பொருளாக கொண்டது. இவருக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு அந்த பரம்பரை பெயர் வந்து கொண்டே இருந்தது. காலப்போக்கில் சோகன் உண்மையான ஆட்சியாளர் ஆனார். ஸோ இவ்வாறான வழியில் சொகன்ட்டுகளின் ஆட்சி உருவாக ஆரம்பிச்சது. ஷோகனேட் அப்படின்றதான் ஷோகனேட் என்று சொல்றது. ஆட்சி உருவாக ஆரம்பிச்சது. யாரிட்டோமா எஸ்டாப்ளிஷ்ட் மிலிட்டரி கேபிட்டல் அட் காமகுரு. யாரிட்டோமா தன்னுடைய இராணுவ தலைமையகத்தை காமகுராவிற்கு நிறுவினார். Therefore, the first shogunate is called the Kamakura shogunate. ஸோ இவர் என்ன பண்ணாரு? அவருடைய மிலிட்டரி கேபிட்டலை காமகுரால மாத்ததுனால தான் இவருக்கு பேர் காமகுரா ஷோகுனேட் அப்படின்ற பேர் அழைக்கப்பட்டது. ஜப்பான் followed China in all spheres of life but in its own way. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க? வாழ்வின் அனைத்து துறைகளும் ஜப்பான் தனக்கோரிய வழிகளில் சீனத்தை பின்பற்றி ஆரம்பிச்சது. சைனா என்ன பண்ணாங்களோ அதன் வழியே செயல்பட ஆரம்பிச்சாங்க. The government was a feudal military government administered by samurai or warriors. ஸோ இவங்க இராணுவ வீரர்களுடைய அருமைகளை இருந்ததுனால நிலப்பிரபுத்துவ இராணுவ தன்மை கொண்டு இவங்க அதன் மூலமாக இராணுவர்களை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? வரிகளை வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. The Mongols who changed the course of history of Asia and terrified Europe were successfully repulsed by the Japanese under the shogunate. Yet the decline of the ruling dynasty started in 1338 AD. The Kamakura shogunate ended. ஸோ இது அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களோட ஆட்சியில வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஐரோப்பியா வந்து பயமுறுத்திய மங்கோலியர்கள் சோகனேட்டுக்கு ஜப்பான் வெற்றி கொண்டது. ஸோ இருந்த போதிலும் இவ்வம்சம் என்ன ஆரம்பிச்சுன்னா என்ன வம்சம் சொல்லியிருக்கோம் இல்லையா? என்ன வம்சம்? காமகுரா டைனாஸ்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்
So a new line of shogunate came to power known as Ashikaga shogunate that lasted for 235 years. So 235 வருஷத்துக்கு அஷிகாகா shogunate தான் அவங்க தான் என்ன பண்ணாங்க ரூல் பண்ணாங்க. அவங்களுடைய ஆட்சியும் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சது. ஸோ பட் திஸ் வாஸ் a period of conflict and war. ஸோ நிறைய இந்த டைம்ல வந்து அஷிகாகா shogunate ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட நிறைய வார்ஸ் நடைபெற்றது, சிவில் வார்ஸ் நடைபெற்றது. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா விடிச்சது. 3 men ultimately reduced Japan from the prolonged civil war. They were Borbanago and Daimyo or noble. இங்க கொடுத்திருக்காங்க என்னன்னா இவர்களின் ஆட்சி 235 எழுதி காலகட்டம் அரசியல் குழப்பங்களும் அதிகார போட்டிகள் நிறைந்ததாக இருந்தது. By the end of 16th century, the world of Japan was again united. So இது என்ன ஆயிடுச்சு 3 விதமா அந்த மாதிரி அடிக்கடி சிவில் வார்லாம் நடைபெற்று கொண்டிருந்ததுனால இந்த சிவில் வார் நடைபெற்றதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா பிரிய ஆரம்பிச்சது. 3 ஜப்பானே 3 பிரிச்சாங்க. 3 பிரிச்சு லாஸ்ட்ல வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் 16th செஞ்சுரியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜப்பான்ஸை திருப்பி என்ன பண்ணாங்கன்னா முழுசுமா ரீயூனைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்க. வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க கொஸ்டின் ஆன்சருக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா முதல்ல வீடியோஸை நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பார்த்துட்டு வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஆன்சர் எழுதி அனுப்பிச்சு வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.